இது கதை கேட்கும் நேரம். நான் உங்கள் ராரா. கதை கேட்டுட்டு தூங்கிறது ஒரு நல்ல அனுபவம். இந்த அனுபவம் எல்லோருக்குமே இருக்கும். இந்த கதைகள் உங்களை தூங்கவும் வைக்கும், உங்க குழந்தை பருவத்துக்கு திரும்பவும் கொண்டு போகும். நல்லா படுத்து உங்க போர்வைக்குள்ள போங்க. கண்ணை மூடி அப்படியே எதையும் பத்தி கவலைப்படாம இந்த கதையை கேளுங்க. போராவின் ஆசைகள். நாமாகவே இருப்பது சிறந்தது. நிறைய பேரோட கனவு, ஆசை இன்னொருவரை சார்ந்தே இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு பையன் போரா. அவனுடைய கதைதான் இது. போரா ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்து வந்தான். வயல்வெளிகள், மீன்கள் நிறைய இருக்கிற குளங்கள், மாடு, ஆடு, கோழி, இப்படி எல்லாம் இருந்தது அந்த ஊர்ல. போரா அவனுடைய அம்மா அப்பாவோட மற்றும் தங்கையோட ஒரு மண் குடிசையில வாழ்ந்து வந்தான். போரா அப்பா ஒரு சிற்பி. சிற்பங்கள், அதாவது சிலைகள், பொம்மைகள் செய்வாரு. போராவும் அவனுடைய தங்கையும் அந்த வீட்டில் இருந்து கொஞ்ச தூரத்தில் இருக்கிற ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய நண்பர்களும் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்னா விளையாடுவாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா போராவுக்கு மட்டும் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்பவுமே வேறு ஒருத்தர் மாதிரி இருக்க ஆசைப்படுவான். அவன் தினமும் பார்க்கிற செடி, மரம், பூ இவைகளை மாதிரி இருக்க அதிகம் ஆசைப்படுவான். போராவா இருப்பதை விட ஒரு பூவாகவோ செடியாகவோ இருப்பதை அவன் அதிகம் விரும்புவான். ஒரு நாள் போரா தன் வீட்டு தோட்டத்துக்கு போனான். அப்போ ஒரு பூ அழகா இருந்தது. அதை பார்த்த அவன், ஓ பூவே, எவ்வளவு அழகா இருக்கே, உன் பக்கம் வந்தாலே எவ்வளவு வாசனையா இருக்கு. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பூவா மாறணும் அப்படின்னு அந்த பூவை பார்த்து பேசினான். அப்போ அவன் அப்பா அவனை கூப்பிட்டாரு. போரா, எப்ப பார்த்தாலும் பகல் கனவுதான் உனக்கு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. போரா அவங்க அப்பா சொன்னதை கேட்கவே இல்லை. அவங்க அப்பா திரும்பவும் கூப்பிட்டாரு. போரா, இங்கே வா, எனக்கு சிற்பம் செய்ய உதவி செய் அப்படின்னு சொன்னாரு. போரா அப்பா கிட்ட போனான். அதனால பூவா மாறுவதை பத்தி மறந்துட்டு அப்பா சொன்ன வேலையை செஞ்சான். அப்போ அவங்க அப்பா செஞ்ச ஒரு புது சிலையை பார்த்தான். அப்படியே அசந்து போனான். அது ஒரு தேவதையின் சிற்பம். அந்த தேவதை முகத்துக்கிட்ட போய் பார்த்தான். அது அவனை பார்த்து சிரிப்பது போல இருந்ததால அவனும் அதை பார்த்து திரும்ப சிரிச்சான். அந்த சிற்பம் அடுத்த ஊர்ல இருக்கிற ஒருவர் செய்ய சொல்லியிருந்தார். போராவுக்கு அந்த தேவதை சிற்பம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அது கூட யாரும் இல்லாத போது பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த சிலையை செய்ய சொன்னவர் போரா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட, அந்த சிலையை முடிச்சு கொடுக்க எத்தனை நாள் ஆகும், எனக்கு அந்த சிலை சீக்கிரம் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நீங்க அந்த சிலை ரொம்ப தத்ரூபமா இருக்கணும்னு சொன்னீங்க. அதனால அந்த சிலையை எவ்வளவு அழகா செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா செய்றேன். அடுத்த வாரம் நிச்சயம் கொடுத்துடுறேன். போரா அப்பா பதில் சொன்னாரு. இதை கேட்டதும் போரா ரொம்ப சோகமா ஆயிட்டான்.
ஏன்னா அந்த சிலையை விட்டு பிரிய அவனுக்கு மனமே இல்லை. அன்னைக்கு சாயங்காலம் அவங்க எல்லோரும் பக்கத்து ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு போக புறப்பட்டாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப போரா மட்டும் அந்த சிலை பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தான். போரா அப்பா, போரா கிளம்பு, நேரமாச்சு, இரவுக்குள்ள பக்கத்து ஊருக்கு போயாகணும் அப்படின்னு சொன்னார். அப்பா, நீங்க எல்லோரும் போங்க, நான் இந்த சிலைகளை பார்த்துக்கிறேன். போரா அந்த சிலையை விட்டு பிரிய மனமில்லாமல் சொன்னான். போரா அப்பா முதல்ல யோசிச்சாலும் அப்புறம் இந்த விலையுயர்ந்த சிலைகளை பார்த்துக்க போரா இங்கேயே இருக்கிறது நல்லதுன்னு நினைச்சு அவனை வீட்டிலேயே இருக்க சொன்னாரு. அவங்க எல்லோரும் போன பிறகு போரா கொஞ்ச நேரம் தோட்டத்துல இருந்தான். அப்புறம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சது. அதனால சமையலறைக்கு வந்து அவங்க அம்மா அவனுக்காக செஞ்ச பணியாரம், அப்பம் இதையெல்லாம் வயிறார சாப்பிட்டான். அப்படியே படுத்து தூங்கி போனான். அப்ப யாரோ அவனை கூப்பிடுற மாதிரி இருந்தது. போரா, போரா. போரா எழுந்து பார்த்தபோது அங்கு யாருமே இல்லை. ரொம்ப பயமா இருந்தது அவனுக்கு. அவன் எழுந்து கொஞ்சம் தன்னையே தைரியப்படுத்திக்கிட்டு திரும்பி பார்த்தப்போ அந்த தேவதை சிலை வாய் மட்டும் அசையறதை பார்த்தான். அந்த சிலை அவன்கிட்ட பேசுச்சு. போரா, இங்கே வா. போரா அவனையே கொஞ்சம் கிள்ளி பார்த்தான். இது உண்மை, இது உண்மை, தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அப்புறம் அந்த சிலை கிட்ட பேச ரொம்ப நாளா காத்திருந்தவன் போல அது கிட்ட போய், சிலையே, நீ ரொம்ப அழகா இருக்க, போரா பயப்படாம சொன்னான். அந்த தேவதை சிலை, போரா, நீ கூட அழகா இருக்க, ஆனா ஏன் எப்பவுமே பகல் கனவு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. தேவதையே, நான் பல விஷயங்களை ஆசைப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, சோகமா சொன்னான் போரா. சரி போரா, நீ கவலைப்படாதே, உனக்கு என்ன வேணும் சொல்லு, உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லுச்சு அந்த தேவதை சிலை. போரா, அவசர அவசரமா நான் பூவா மாறணும், மரமா மாறணும், செடியாய் மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான். அந்த தேவதை, பொறு பொறு, உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுறேன், ஆனா ஒன்னு ஒன்னா சொல்லு. தேவதை ரொம்ப அமைதியா சொல்லுச்சு. சரி, நான் முதல்ல ஒரு பூவா மாறணும். தேவதை சிலை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி, நான் உன்னை பூவா மாத்துறேன், ஆனா நீ போய் அந்த பூக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு வா இப்படி சொல்லி அவனை பூக்கிட்ட அனுப்பி வச்சது. அவன் சந்தோஷமா வேகமா போய், மஞ்சள் பூவே, மஞ்சள் பூவே, நான் உன்ன மாதிரி மாற அனுமதி தருவாயா ஆசையா கேட்டான் போரா. அந்த மஞ்சள் பூ உடனே, போரா, தினமும் இதுக்குத்தான் நீ ஆசைப்படுற, நீ பூவா மாறுவதற்கு முன்னாடி நீ என்னை பத்தி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். போரா ரொம்ப ஆவலா கேட்க ஆரம்பிச்சான். நான் கொஞ்ச காலம்தான் வாழ்வேன், என்னை பறிக்கிறவங்க என்ன பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க, கல்லறைக்கும் பயன்படுத்துவாங்க. நான் கடவுளையா இல்லை இறந்தவர்களையா யாரை அலங்கரிப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்படி
சோகமா சொன்ன பூ இன்னும் பேசுச்சு. நான் சில நேரங்களில் கீழே உதிர்ந்து விழுவேன். அப்போ பல பேர் என்னை காலால மிதிச்சுக்கிட்டு போவாங்க. இல்லைனா காத்து என்னை ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடும். எல்லாத்துக்கும் மேல சூரியன் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு பூ சொல்லுச்சு. இப்ப சொல்லு, நீ பூவா மாறணுமா போரா? இப்போ இல்ல இல்ல, நான் பூவா மாற வேண்டாம், சூரியனா மாறுறேன். எனக்கு பூவா இருக்க வேண்டாம். இத பூக்கிட்ட சொல்லிட்டு தேவதை சிலை கிட்ட போய் சூரியனா மாறணும்னு கேட்டான். சிலை சரி சூரியன் கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு வா சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. போரா வெளியே ஓடி போய் வானத்தை பார்த்து, சூரியனே சூரியனே, நான் உன்ன மாதிரி மாற அனுமதி தருவாயா போரா கேட்டான். சூரியனுக்கு காது கேட்கல. அதனால கொஞ்சம் கிட்ட வந்தது. உடனே போரா, சூரியனே கொஞ்சம் தள்ளிப்போ, ரொம்ப சூடா இருக்கு. இதை கேட்டதும் சூரியன், உங்க எல்லோருக்கும் சூரியன் ஒளி தேவை, உணவுக்கும் மற்றும் உங்க வாழ்வுக்கும் நான் தேவை. ஆனா நான் கொஞ்சம் கிட்ட வந்தா ஒரே சுடுது, பயங்கர வெயில்னு சொல்லி என்னை திட்டிட்டு நிலா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்றீங்க. இப்ப சொல்லு, நீ சூரியனா மாறணுமா போரா? இல்ல இல்ல, நான் நிலவா மாறணும், சூரியன் வேண்டாம். இத சொல்லிட்டு திரும்ப தேவதை சிலை கிட்ட போனாம் போரா. தேவதை சிலை இப்போ நிலா கிட்ட அனுமதி கேட்க சொல்லுச்சு. போரா இரவு வரை காத்திருந்து நிலா கிட்ட போய், நிலவே நிலவே, நான் உன்ன மாதிரி மாற அனுமதி தருவாயா அப்படின்னு கேட்டான். அழகா வட்டமா வெள்ளையா ஜொலித்து கொண்டிருக்கும் அந்த வெண்ணிலவு போராவை பார்த்து, நான் எப்பொழுதும் என் முழு உருவத்துல இருக்க மாட்டேன், தேய்ந்தும் வளர்ந்தும் இருப்பேன். அதுவும் தென்றல் காற்று இருந்தாதான் என்னை ரசிப்பாங்க. இப்ப சொல்ல, நீ நிலவா மாறணுமா? இல்ல இல்ல, நான் தென்றல் காற்றா மாறணும், நிலா வேண்டாம். போரா நேரா சிலையிடம் போய் இதையே சொன்னான். தேவதையே, நான் நிச்சயம் தென்றல் காற்றா மாறணும், இதுக்கு மேல எந்த மாற்றமும் இல்லை. இப்படி சொல்லிட்டு கைய விரிச்சு பறந்து தென்றல் மாதிரி போய் தென்றல் கிட்ட அனுமதி கேட்டான். தென்றலே தென்றலே, நான் உன்ன மாதிரி மாற எனக்கு அனுமதி தருவாயா? மெல்லிய தென்றல் போராவிடம் பேசுச்சு. போரா, எல்லோருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் பயங்கரமா சூறாவளியா மாறினா என்னை யாருக்கும் பிடிக்காது. தோட்டத்துல வண்ணமுள்ள வாசமுள்ள பூக்களோட தான் என்னை எல்லோரும் ரசிப்பாங்க. இப்போ சொல்ல, நீ தென்றலா மாறணுமா? திரும்பவும் பூவா? வேணா வேணா, நான் நானாகவே இருக்கேன். அவன் நேரா தேவதை கிட்ட போய், தேவதை சிலையே, எல்லாத்துக்கும் 2 பக்கம் இருக்கு, நான் எப்பவுமே நல்ல பக்கத்தையே பார்த்தேன். வண்ண பூக்கள், அழகிய நிலா, மெல்லிய தென்றல், நல்ல வெளிச்சம் தரும் சூரியன், இவைதான் நான் பார்த்தேன். ஆனால் அவைகளும் எல்லா நேரமும் சந்தோஷமாயிருப்பதில்லை. இருந்தும் அவைகள் அதோட வேலைகளை தவறாம செய்கின்றன. பூக்கள் அழகா பூக்குது, சூரியன் சந்தோஷமா உதயமாகுது, நிலா அழகிய ஒளி வீசுது, தென்றல் தான் தொடும் அனைத்தையும்
மெதுவாக வருடுது. அவைகள் ஒரு நாள் கூட அதனுடைய வேலைகளை செய்யாமல் இல்லை. நான் இப்போது உணர்ந்துட்டேன். நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன். நான் என் நிறைகளை புரிஞ்சுக்கிட்டு என் குறைகளை சரி செஞ்சுக்கிறேன். இப்படி சொல்லி முடித்ததும் தேவதை சிலையை பார்த்தான் போரா. சிலை பேசவில்லை. தேவதை சிலைக்கு நன்றி சொன்னான் போரா. போரா உலகத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டான். அவன் அன்னியிலிருந்து அவன் எதுவாகவும் மாற ஆசைப்படல. அவன் வேலைகளை சரியாக செய்தான். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சந்தோஷமா இருந்தான். நாமாக இருப்பதே சிறந்தது. இப்போ கண்ணை மூடி சந்தோஷமா தூங்குங்க. நான் உங்கள் ராரா.